இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா எஸ்ஐ எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் அப்படின்றதுல இன்னைக்கு ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். ஸோ என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டா வளிமண்டல அடுக்குகள். ஸோ அட்மாஸ்பியர் லேயர் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வளிமண்டலம் அப்படின்றது என்ன கேட்டா பூமிக்கு மேல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டருக்கு காற்று நிரம்பி இருக்கும். ஸோ அந்த காற்று நிரம்பி இருக்கக்கூடிய பகுதியை தான் நான் சொல்றேன்னா வளிமண்டலம் சொல்லியிருப்போம். அந்த வளிமண்டலத்தை என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டா 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ என்னென்ன கேட்டா ஃபர்ஸ்ட் அடி அடுக்கு ட்ரோபோஸ்பியர், அடுத்து மீள் அடுக்கு இல்லைன்னா அடிவழி அடுக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஸ்ட்ரோபோஸ்பியர், அதுக்கப்புறம் இடையடுக்கு, அதுக்கப்புறம் வெப்ப அடுக்கு, வெளி அடுக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அடி அடுக்கு அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல தான் வானிலைகள்லாம் உருவாகக்கூடியது. அதனால இது வானிலை உருவாக்கக்கூடிய அடுக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷில் வெதர் மேக்கிங் லேயர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது எத்தனை கிலோமீட்டர் நீராக இருக்குன்னு கேட்டால் தரையிலிருந்து 8 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடியது இந்த அடுக்கு. அடுத்து மீள் அடுக்கு ஸ்ட்ரேட்ரோஸ்பியர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த அடுக்கில் தான் ஓசோன் லேயர் காணப்படுறதுனால இதுக்கு ஓசோனோஸ்பியர் அப்படின்றது பேர். அது மட்டும் இல்லாமல் ஜெட் விமானங்கள் பறக்கிறதுக்கு ஏதுவான அடுக்குன்னு எதுன்னு கேட்டாலும் அது என்னது மீள் அடுக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஸ்ட்ரேட்ரோஸ்பியர். அடுத்து இடை அடுக்குன்னு சொல்றது மீசோஸ்பியர். இது என்னன்னு கேட்டீங்கன்னா பூமியை நோக்கி வரக்கூடிய விண்கற்கள், ஸோ மெட்ராய்ட்ஸ் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய அடுக்கு எந்த அடுக்குன்னு கேட்டால் இந்த இடை அடுக்கு தான். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வெப்ப அடுக்கு. ஸோ இந்த அடுக்கில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய வாயுக்கள்லாம் அயனியாக மாறும். அதனால அது அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் ரேடியோ வேவ்ஸ் வானிலை அலைகள்லாம் வானொலி அலைகள்லாம் என்ன பண்ணுது பூமிக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. அதனால வெப்ப அடுக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வெளியடுக்கு எக்ஸோஸ்பியர் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா அங்கே தான் அரோரா ஆஸ்ட்ராலிஸ், அரோரா பொரியாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினோத நிகழ்வு அப்படின்றது இந்த இடத்துல நடக்கூடியது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஒரு டாப்பிக்கை நம்ம எட்டு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. மீண்டும் அடுத்த தகவலை பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.